Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட் தாங்க. லூசாப்பானிங்கிற நம்மளோட ஆஸ்தான சேனல்ல இருந்து எடுத்து வந்திருக்கேன். நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஏன் அப்படி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னா களமெட்டில் நம்ம சீமானனை போட்டு பொழந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ யாராக இருந்தாலும் நமக்கு பிடிக்கும், பட் அவங்க தப்புன்னு அவங்க இதாக பேசுனா நம்ம வந்து சரி பரவாயில்ல நமக்கு பிடிக்கும் அதனால சப்போர்ட் பண்ணுவோங்க. அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. மற்றவங்கள ட்ரால் பண்ணும்போது பார்க்குறோம்ல, அவர் ஏதாவது பேசியிருந்து அதுக்கு ட்ரால் பண்ணாங்கன்னா அதையும் நம்ம பார்ப்போம். யாரை ட்ரால் பண்ணாலும் நான் பார்ப்பேன், சிரிப்பேன். சரி வாங்க என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். அடி ரொம்ப பலமும் போஸ் வெங்கட் ட்ரால், சீமான் அண்ணன் லேட்டஸ்ட் ஸ்பீச் ட்ரால். ஸோ சீமான் அண்ணன் லேட்டஸ்ட்டாக எங்கேயோ பேசியிருக்காரு ஸ்பீச். அதுக்கும் நம்ம போஸ் வெங்கட் இருக்காருல்ல, அவரும் கொஞ்சம் ஓவரா துள்ளிட்டு இருந்தவர் தான். ஸோ அவரும் ஒரு இன்டர்வியூவில் ஏதோ சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு இதுதான் நம்ம அரசியல் கண்டென்ட். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. இன்னைக்கு டிவி பார்க்க போகும்போது யூ பிலீவ் ஆர் நாட், எனக்கு அது ட்ரீம் மாதிரி இருந்தது. அப்படியே பார்த்தேன். என்னன்னா ஊரா என்ன கேட்கறது இல்லை, என் பொண்டாட்டி தலையில தட்டி அறிவு இல்லை உங்களுக்கு என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு போறா. நீ ஒரு பேமானின்றது அவளுக்கு தெரியாது. உங்க வைஃப் நீங்க சப்போர்ட் பண்றவங்களுக்கு ஆப்போசிட்டா சப்போர்ட் பண்றாங்க. அப்படிதான் போல. அவங்களும் பேசியிருந்தாங்க. இல்ல இவர் விஜய்க்கு எதிர்க்க பேசினதுக்கு தான் தாடி. எலெக்ஷன் அந்த ரிசல்ட் அன்னைக்கு ஒரு டிவிக்கு முன்னாடி உட்காந்துருக்கும் போது தள்ள தட்டிருக்காங்க. கட் பண்ண என் பையன் டாடி உங்களுக்கு சுத்தமா அரசியல் நாலேஜ் இல்ல டாடின்னு அவன் போயிட்டான். இன்னும் நீ அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. உன்னைய பேசி பேசியே கொன்ற மாட்டோம். என் பொண்ணு அக்கா விஜய் ஃபேனு. நான் தான் சொன்னேன்ல டாடி, எனக்கு 18 years இருந்தா நானும் போட்டிருப்பேன்னு சொல்லலாம் இல்லையா டாடி. அப்படியே உட்கார்ந்துருந்தேன். சப்பா இவைகளே இந்த ஏறி ஏறுறாங்கல்ல, இந்த மொத்த தமிழ்நாடு எந்த ஏறி ஏறுமோ வச்சு செஞ்சுட்டாங்க சார். நீங்க அடிச்சதுக்கு ஆனா இவர் வந்து சரண் அடைஞ்சிட்டாரு. ஏன்னா ஏங்க எனக்கு அதான் ஒரு டவுட்டு. நீங்களா இருக்கட்டும், சத்யராஜ் சாரா இருக்கட்டும், வீட்டுல இருக்கிற அப்பாக்களுக்கு தான் பிரச்சனை. நீங்க எதிர்பார்க்கீங்க மொத்த ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அங்கதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பாருங்க உங்க பையன் வந்து சொல்றான் உங்களுக்கு அரசியல் நாலேஜே இல்ல டேடின்னு. அப்ப யோசிச்சு பாருங்க. பொண்ணு மிரட்டி இருக்கு. நான் தான் சொன்னேன்ல எனக்கு மட்டும் 18 வயசா இருந்தா நானும் இவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு. ஐயா உங்க மேல இவ்வளவு பேர் அன்பும் வெறிய வச்சிருக்காங்க. உங்கள் ஆட்சி நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள். அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சுனா அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது. உலக வரலாற்றில் இவ்வளவு தோல்விகளை சந்தித்த ஒரு அரசியல் இயக்கம் இருக்காது. இனி எதுவும் இருக்க போறதும் இல்லை, இருந்ததும் இல்லை. அதுவும் ஒக்காலோடு இது எனக்கு ஒரு பெருமையாடா. அப்படியே தோற்று இருக்கிறோம். குறிப்பாக என் பிள்ளைகள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தோத்துக்கிட்டே இருக்கீடா. இது எலி வேட்டையாடுகிற பூனை அல்ல, இது பகையை வீழ்த்த வந்த புலி. புலி நீ எங்க புலி? பயப்படாம சொல்ல, நான் இருக்கேன். கொட்டை எடுத்து வேணுங்களா, கொட்டை எடுக்காது வேணுங்களா? ஓ அத வேற எடுத்துட்டீங்களா? குழம்பு புளிங்க. நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எதற்காக நாங்கள் வெல்லக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, ஏன் நான் வெல்லக்கூடாது என்று நீர் நினைக்கிறீரோ, யார் தடுக்கட்டும் வளர்ச்சிய அது யாருங்க? நான் 2 பேரு அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க. சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். நீங்க தடுக்க நான் வந்து பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் டிலே. என்னுடைய வெற்றி சற்று தள்ளி போடலாம், ஆனால் தடுத்து விட முடியும். ஏதோ 2 தீய சக்திகள் என்ன இங்க இருக்கக்கூடாம விரட்டுது. எனக்கு பைபாஸ்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நேரம் அந்த 1 மாதம் என்னுடைய கையில ஆட்சி இருந்ததுன்னா 1 ரூபாயை தூங்கி இருக்க முடியாது. என்னென்னவோ நடக்குது நாட்டுல இருப்பான். அப்படியே ஒரே ஐயா இப்ப மக்கள் சப்போர்ட் அப்படி இருக்கிற விஜய்க்கு என்னென்ன நெருக்கடியெல்லாம் கொடுக்குறாங்க. அங்கே ஒரு 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 பாவாடை காணாமல் போனாலும் டிவிக்கு ஆட்சி சரியில்லைன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இறங்கி பண்ணுறாங்க. விஜய் சாருக்கே அந்த நிலைமைன்னா நீங்கள் இந்த 1 மாதம் வந்திருந்தா நீங்கள் விஜய் சாரை விட உக்கிரமாக ஆட்சி பண்ணியிருப்பீங்க. இப்போ விஜய் சார் ஒரு 700 டாஸ்க் மார்க்க மூடு அப்படின்னாருன்னா நீங்கள் மொத்தத்தையும் மூடு, எல்லாருக்கும் கல்லை இறக்கு, அந்த மாதிரி நீங்கள் போயிருப்பீங்களா? இதை விட குடைச்சல் கொடுத்துருப்பேன்.
இங்க நின்று பாரு வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? நாங்களும் சோத்துக்கு ஈக்குவலா உப்பு போட்டு சாப்பிடுவீங்க, அது போக உப்பு போட்ட ஊராய தொட்டு தொட்டு நக்கிறவங்க. உப்பு ஊறுகாய் நான் கொடுத்தது, அதுல முக்காவாசி காசு எங்கது? காங்கிரஸ் பூ போட்டு சாப்பிடுதா, பிச்சை எடுத்துச்சா, இப்படிலாம் பேசியிருக்கிறது ரொம்ப காமெடியா இருக்கு எனக்கு. ஆமா மாமா, நான் எப்போதும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா, அப்பா அம்மா உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கு ஆனா இல்ல. புரியலையே. எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்கம் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்கம் வெக்கம் இல்லாம என்ன கெட்ட வார்த்தை பேசுற? டேய் இங்க பாரு, உனக்கு மட்டும் கெட்ட வார்த்தை தெரியுமா? நான் பேசுறா முன்ன இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அறிவு பூர்வமா இருக்கீங்களே நீங்களே நானும் சேர்ந்து சரி ஒரு கட்சி 10 MP வச்சிருக்கான், 10 நாடாளுமன்ற திமுக ஓட்ட பிச்சையில வச்சிருக்காரு. எந்த கட்சியை பார்த்து பிச்சை எடுத்து நினைக்கிறிய? பிச்சையே பொழப்பா வச்சிருக்க உங்க கட்சியை பார்த்தா. இவ உண்மையில மானத்தை ரிசைன் பண்ற, ரிசைன் இட், விலகிடா. விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு டிவிக்கோட போய் இங்க டிவிக்கு போட போய் நின்று வாடா வாடா. காங்கிரஸ் ஓட்டை வாங்கி தானே உதயநிதி எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. காங்கிரஸ் ஓட்டு இல்லாமலே அவர் உதயநிதியை தோல்விக்கணில ஜெயிச்சிட்டாரு. அவரை உங்க தம்பி உதயநிதி ராஜினாமா பண்ண சொல்லுங்க. அடுத்து 24 மணி நேரத்துல ஓம் பிர்லா பார்த்து நான் சிக்னேச்சர் கொடுத்துருவேன். உனக்கு 100 இண்டிவிஜுவாலிட்டி எல்லாம் போச்சடா. அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சோன்னா 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தல் வச்சு நின்றுவா, வென்றுவா. நீ பாப்பா, நீங்க சார் டார்ச்சர் பண்றீங்க? அதுக்கு இல்ல தம்பி, பல நன்மைகள் வந்து சேரும் தம்பி. வீடு வீடுக்கு கையேந்தி பிச்சை எடுக்கிறது இந்த எதுக்கு இது ஒரு கட்சின்னு வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க நீ? உன்னையே நீயே கேக்குற? தனியா நின்னு எந்த இடத்துல கட்டுத்தொகை வாங்குவியா நீ? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி தொகுதியில் டெபாசிட்டை இழந்திருக்கிறார். நான் தோத்தாலும் 4 விழுக்காடு வச்சிருக்கேன், நீ வென்றா கூட வராத அவ்வளவு. நீ தோத்துட்டேன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் நீ தோத்துட்ட, அதை நம்பு நம்பாட்டி போடா. சீனாவிலே ஆடு மேய்க்கவருக்கு 1 லட்சம். சீனா சொன்னா ரசிக்கு, அதே சீமான் சொன்னா சிரிக்கு. ஒரு டாக்டரா இருந்துகிட்டு ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போறாரு? இவன் ஒரு டாக்டரே இல்ல. நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். இயற்கை எரிகாற்றுக்கு போறேன், அதை நாங்க தமிழ்ல உயிர் வழிங்கிறோம், நீங்க பயோகேஸ்ங்கிறீங்க, நாங்க உயிர் வழிங்கிறோம். இயற்கை எரிகாற்று எங்க இருந்து எடுப்ப? என் மாட்டு சாணி தாண்டா அவங்க நக்கனு. நீ என் மாட்டு சாணி தான் எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னா அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் பிதிக்கல. மயிருங்கிறது கெட்ட வார்த்தைன்னு கற்பிச்ச வர அப்பவே மயிர் உன்னை வளர்ந்துருக்கணும்டா. நான் மயிருங்கிறது கெட்ட வார்த்தைன்னு கற்பிச்ச வர மயிர் புடுங்கி மயிராண்டி 2 கோடிக்கு கட்டான்டா வீடு. என்னையா வருமானம்? நான் பண்ண வச்சிருக்கையா, 10 குட்டி வாங்கி விட்டையா, 6 கோடி வரும்யா. அது எனக்கு 6 கோடிக்கு பண்ணி இருக்கு. 6 கோடியா சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பண்ணி வளர்த்து சம்பாதிச்சுக்கண்டா பைத்தியக்கார பயல. அப்ப ஒண்ணு செய்ய, இன்னல இருந்து இதுக்கு மட்டை வாங்கி போட்டு மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்து ஊர் முழுக்க வாங்கி வச்சுக்குமே கடன், அதுக்கு வட்டி கட்டிப்பாரு. அப்பதான் உழப்பு நான் தெரியும் உனக்கு. வேளாண் துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்க, என்ன புடுங்கிறதுக்குடா போட்ட? எதுக்குடா போட்ட? அவன் அரசு அமைச்சர், அவருக்கு ஒரு கான்வாய், அவருக்கு ஒரு வீடு, அவருக்கு ஒரு அப்பா பெரிய இது. ஒரு வைத்தறிச்சொலி உச்சத்துல பேசி ஏங்க யார் அப்ப வாடா ஓடான்னுகிட்டு இருக்கீங்க அமைச்சரை போட்ட அப்படின்னு? சிஎம்ஐயா? எனக்கு இவர் யாரை பத்தி பேசுறான்னு தெரியல. சப்போஸ் சிஎம் பத்தி பேசுனா உங்க தம்பியா இருக்கலாம், ஆனா இப்ப ஒரு பதவின்னு ஒண்ணு வச்சிருக்காருல்ல, வாடா போடாங்கிறீங்க. இல்ல கிடைக்காது. ஓவரா இருக்கு. இப்ப நம்ம கடல்ல விழுந்து சாகிறதா இல்ல கிணத்துல விழுந்து சாகிறதா? இவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட அவருக்கே போட்டாங்க. சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஏற சக்தி, ஓர சக்தி, தூந்து போன சக்தி. நல்லா பண்ண, நல்லா சொன்ன. சேம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். நீ வேணும் உங்க ஆளுகளை சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. விஜய்க்கு வாக்களிக்கணும்னா இவனு வாக்களிக்கல, விஜய முதலமைச்சர் ஆக்கணும். ஆமா, டெய்லி இவரே ஒப்பாரி வைக்கனே வாக்களிச்சாங்க. 69 படத்துல ஒரு படம் நல்ல படம்.
இந்த சனம் ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது. இது என்னங்க வம்பா போச்சு. அங்க ஒருத்தர் என்னடான்னா நீங்க முன்ன பின்ன ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா, எப்படி சிஎம் ஆனீங்கன்னு கேட்கிறாரு. நல்ல படம் ஜெயிலுக்கு போனாதான் சிஎம் ஆகணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? ஒரு நல்ல படம் கொடுக்கல, இவர் எப்படி நல்லாட்சி தருவாருன்னு எதோட கொண்டு போய் சேர்க்குறீங்க? நல்ல படம் கொடுத்தா நல்லாட்சி கொடுத்துருவாங்களா? என்ன சார் இது? ஐயோ, பேசணும்னா எல்லாரும் பேசலாம் போல இருக்கே. எல்லாம் குழம்பி போயிருக்காங்க போல. அந்த காட்சி எப்பவுமே நீங்க தான் பிடிச்சிருக்கீங்க நல்ல படங்க நினைக்கிறேன். அந்த படம் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது இருக்கு. அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். நீ தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சுன்னு அவங்களுக்கு கெட்டவல்லடி இது ஓகே. நீங்க எத்தனையோ பாட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு அம்மா சென்டிமெண்ட் பாட்டு வேணுமா, தங்கச்சி சென்டிமெண்ட் பாட்டு வேணுமா, அதுவும் இருக்கு. அது எதுவுமே இல்லாட்டி நீங்க சொல்றது ஓகே. நீங்க நான் தம் அடிக்கிற அளவை பார்த்து தனலட்சுமி விரும்பிச்சுங்கிற பாட்டை மட்டும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டு அதுக்கு தான் இப்படி அப்படின்னா அப்ப இந்த வீடியோ கிளிப்பை போட தான் செய்வாங்க. ஏன்னு எதுக்கு? நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? இப்போ தெருவுக்கு தெரு கஞ்சா, வீதி வீதி கஞ்சா, அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து விட்டு இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ படிய போடுறாங்க. போதைப் பொருள் பிரச்சனை இருக்கு, அதுக்கு திமுக காரணம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கு, அதுக்கு திமுக காரணம். திறன் நிதி பிச்சை எடுக்க நாங்க காரணம். இதுல நம்ம இல்ல. இப்ப இதுக்கு முன்னாடி அந்த சாட்டை துறைமுருகன் இருக்காருல்ல, விஜய் வந்து இப்போ இதுக்கு இதான் காரணம், அதான் காரணம், இப்படி இருக்குது, அதுக்கு அந்த அவங்க தான் திமுக தான் காரணம். எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்களும் அதைத்தானே சொல்லிட்டு தெரிஞ்சீங்க. நீங்கள் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 1 hour பேசுனீங்கன்னா அதில் 59 minutes யாரை பற்றி பேசியிருக்கீங்க, யாருனால இதெல்லாம் காரணம்னு பேசியிருக்கீங்க. எப்படி அவங்க வந்து 1 மாதம் தானே ஆகுது. அப்போ இல்லை, இப்போ அது இல்லை, டக்குன்னு இப்போ எலெக்ஷனில் அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு இவ்வளோ நாள் அவங்கள திட்டிகிட்டு இருந்தவங்கலாம் டக்குன்னு இப்போ அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்பயுமே அவங்களோட மைனஸ் பாயிண்ட்னா மைனஸ் பாயிண்ட்டை பேசுவேன். அவங்க எலெக்ஷனில் ஜெயிக்கல அப்பயும் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டை பேசுவேன்னா நீங்கள் அப்போ பேசியிருக்கணும். அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்களோட மைனஸ் பாயிண்ட்டை மட்டும் பேசுனீங்க. இப்போ அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னோடனே மைனஸ் பாயிண்ட் எல்லாம் இருக்குது, ஆனால் அதை தாண்டி இருக்கிற ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட்டையும் எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்புறம் எப்படி? அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நான் ஒரே மாதிரி தான் பேசியிருந்தா இப்போ ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஆஹா, இப்போ நீங்கள் இப்போ பேசுகிறீங்கல்ல, விஜய் எப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார், என்னங்க நடக்குது, என்னங்க பண்ணிடுற, அதுக்கு எதுக்கு அமைச்சரை போட்டு அப்படி இப்படிலாம் நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது. எப்போ கேட்கலாம்? அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் போகட்டும். ஒரு 6 மாதம் போகட்டும். எல்லாத்துக்கும் ஒரு டைம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ போனோடனே படப்படன்னு செய்ய முடியுமா? அவங்களுக்குமே இப்போ இது புதுசாக தானே இருக்கும். இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா மாதிரி அவங்கெல்லாம் என்ன வருஷ கணக்காகவே அதில் ஊறி போனவங்களா? இல்லை, இப்போ தான் அவங்க ஃபஸ்ட் டைம் பதவியில் உட்காந்து அதை பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்கணும், இது செய்யணும். ஒரு வருஷம் கூட வேணாம் சார், ஒரு 6 மாதம். ஒரு 6 மாதம் அமைதியாக இருக்க முடியாது அவங்கள? எல்லாரையும் கேட்குறேன் நான், சீமானண்ணன் மட்டும் இல்லை, எல்லாரையும் கேட்குறேன். ஒரு 6 மாதம் அமைதியாக இருக்க முடியாது. உங்கள் பிளான் எல்லாம் 6 மாதத்துக்குள்ளே அந்த அரசாங்கத்தை கவுக்கணும். வந்ததுக்கு என்ன செய்கிறாங்கங்கிறத பாருங்கள். 6 மாதமா நீங்கள் எல்லாரும் பேசாமல் இருந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத நோட்ஸ் எடுங்க சார். 6 மாதத்துக்கு உங்களுக்கு எக்கச்சக்க கண்டென்ட் கிடைக்கும். 7வது மாதம் உட்காந்து நாக்க பிடுங்குற மாதிரி கேளுங்க. அப்போ மக்களே ஏற்றுக்குவாங்க. அப்போ மக்களுக்கும் தெரியும் இல்லை, சரியாக தானே கேட்குறாங்க. 6 மாதமா என்ன பிடுங்கிட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே தப்பு இருந்தால் மக்களும் உங்க கூட சேருவாங்க. வந்து இப்போ ஒரு மாசத்துக்குள்ளே அதுவும் எப்படி? அதுதான் எனக்கு எரிச்சலா இருக்கு. இப்போ ஒரு 6 மாதம் கூட டைம் கொடுக்காம டக்குன்னு பிரச்சனை எல்லாம் பெருசு, அதுக்கு சொல்யூஷன். ஆமாம், அதுக்கு சொல்யூஷன் எல்லாம் வந்து டக்குன்னு இப்போ இன்னைக்கு பதவி ஏற்றியா நாளைக்கு அதை முடிச்சிடணும். ஒரு மினிமம் 6 months டைம் கொடுத்துட்டு அப்புறம் பேசுங்களேன் சார். அவங்களும் ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கத்தானே வேணும். ஒரு விஷயம் பண்ணோம், இது ஃபெயில் ஆச்சு, அதனால அதை எப்படி செய்வோம்னு அவங்களும் அதை செஞ்சு தானே பார்க்க முடியும். ஒரு காலை எடுத்து வச்சா 10 பேர் சேர்ந்து குழி வெட்டுறது, அடுத்த காலை வைக்கிறதுக்கு அவங்க இடம் இருக்காது, குழியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய் இவரு நம்மால ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. போட்டா போடு, போடலைன்னா போடு. இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை தான் சொல்லுவேன். போட்டா போடு, போடலைன்னா போடு.
பெரம்பூர்ல வந்து ஒரு பூக்கடையில விஜய் மாறுவிடத்துல போய் பூ கட்டிருக்காரு. அப்போ வந்து வந்தது விஜய் தான்ங்கிறது அந்த பூக்கடைக்காரமா கண்டுபிடிச்சாங்களாம். எப்படி கண்டுபிடிச்சாங்க? 1 லிட்டர் பூ கொடுங்கன்னு கட்டிருக்காப்ல. கன்ஃபார்ம் இது விஜய் தான் அப்படின்னு சொல்லி. இதுக்கு பேரு ஜோக்கா? 1 லிட்டர் யாராவது கேட்பாங்கல்ல? 1 லிட்டர் பூ கொடுங்கன்னு யாராவது கேட்பாங்களா? இது சும்மா கூட இருந்து பார்த்த மாதிரி. இப்போ இது நடந்துச்சா? அவர் ஏன் மாறு வேஷத்துல வரணும்? என்னது சொல்லணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவீங்களா? வன்மத்தை கக்குங்க. அதுக்காக உங்களை நீங்க டீக்ரேட் பண்ணிக்காதீங்க. சாட்டை துரைமுருகன்னா கொஞ்சம் நல்லா பேசுவாருப்பா அப்படிங்கறத தாண்டி அந்த ஆள் உளருவாப்பாங்கிற மாதிரி இப்ப எனக்கே தோண வைக்காதீங்க. இப்ப சீமான் அவரும் அப்படித்தான் செய்யறாரு. அதான் நீங்களும் அந்த வைத்தறிச்சல்ல அவசரப்பட்டு நம்ம கொட்டிடுவோங்கிறதுக்காக கொட்டி நீங்க விழுந்துடாதீங்க அந்த கிடங்குலயே. டைம் கொடுத்துட்டு அப்புறம் பேசுங்க. இப்போ அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசினாரு சாட்டை, ரிசல்ட் வந்தோடனே பம்புனாரு. இப்போ 1 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் பழையபடி. இப்போ வந்து நமக்கு இன்னும் அடுத்த எலெக்ஷனுக்கு டைம் இருக்கு, அது வரைக்கும் நம்ம வச்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. ஐயா நீங்க இப்படி கத்திக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான். அங்க அவங்க ஆட்சியை நடத்தி போய்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அவங்க ஆட்சியை கவுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க சரியான டைம் பார்த்து வெயிட் பண்ணுங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணுவாங்க, அப்ப வந்து நீங்க அதை பண்ணுங்க. சும்மா அவர் ஸ்டேஜில் எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் கலாய்க்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பழைய ஸ்பீச்சில் எல்லாம் நீங்களும் அப்பப்போ சொல்லியிருப்பீங்க எனக்கு இந்த இதில் நீங்கள் ஓட் பண்ணியிருக்கலாம், பண்ணாதது உங்கள் தப்பு தான் அப்படின்னு நீங்களும் தான் பேசியிருக்கீங்க. ஸோ அவங்க என்ன பேசினாலும் கலாய்ப்பேன்னு வர்றது வந்து நல்லா இல்லை. வெளியிட ஏதாவது ஒரு இப்படியா பேசுறது, ஒரு சிஎம் இப்படி பேசலாமா என்னங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுவிட்டு மக்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அவர்கிட்ட போய் கேட்குறீங்க. மக்கள் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு காரணம் சொல்லுங்க. அவங்க வருவாங்க, உங்களுக்கு ஏன் ஓட்டு போடலன்னு 1000 காரணம் சொல்லுவோன்னு வந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அதான் என்ன, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. பட் அவங்கள வேலை செய்ய விட்டுட்டு அதில் மிஸ்டேக் கண்டுபிடிக்கலாம். ஒரு வேலையும் செய்ய விடாமல் நக்கல் பண்ணுறது, இது பண்ணுறது, இதெல்லாம் தப்பு சார். நீங்கள் இன்கேஸ் அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் சிஎம் ஆயிட்டீங்கன்னு வைங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து கேட்பாங்க. அன்னைக்கு அப்படி கேட்டீங்க, இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, இப்போ அடுத்த நாளே பிடிக்கிட்டீங்களா எல்லாம் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கே லைட்டாக டிசப்பாயிண்டாக தான் இருக்கு. ட்ரால் சூப்பராக பண்ணியிருந்தாரு. யாராவது இந்த மாதிரி லாஜிக் இல்லாமல் பண்ணுனா கண்டிப்பாக ட்ரால் பண்ணலாம். லாஜிக் இல்லைன்னு நான் சொல்றது என்னன்னா, இப்போ மறுபடியும் அதை தான் சொல்கிறேன். ஒரு 6 மாதம் வேலை செய்ய விட்டுட்டு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு பேசுனீங்கன்னா மக்களே கூட வந்து பேசுவாங்க. சீமான் சரியாக தானே கேட்குறாரு, 6 மாதமா இப்போ என்ன பிடிங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களை திட்டுற அளவுக்கு நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இரியா, 1 மாதம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள நொக்கி இப்போ எனக்கே அப்படித்தான் சொல்லணும்னு தோணுது. இருங்க சார், 1 மாதம் அப்போ தானே 1 மாதம் ஆயிருக்கு, ஒரு 6 மாதம் போட்டும், அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ 1 மாதம் ஆச்சு, இன்னொரு 5 மாதம் வெயிட் பண்ண முடியாதா யாருக்கும்? ஒரு 5 மாதம் வெயிட் பண்ணவே முடியலைல்ல உங்களுக்குலாம். ஏதோ உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் சார். பாய்.